மார்க்கத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் பார்க்க முடியுது. இது குர்ஆனை கைவிட்டதோட ஒரு விளைவான? உண்மையிலே நம்முடைய சமூகம் வருந்த தகுந்த நிலையில இருக்குன்னு சொன்னா குர்ஆன்ல இருந்து நம்ம விலகி போனது முக்கியமான அம்சம். அதுல மாற்று கருத்தே இல்லை. பல பின்னடைவுகளுக்கு சமூக ரீதியாக நாம் அடைந்து கொண்டிருக்கிற பல இழிவுகளுக்கு திருக்குர்ஆனை புறக்கணித்ததும் முக்கியமான காரணம் தான். குர்ஆன் லிதுன்திர மன் கான ஹய்யன், உயிரோடு இருப்பவர்களை எச்சரிப்பதற்காக இந்த குர்ஆனை நபியை உமக்கு நம்ம தந்திருக்கிறோம் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. அப்ப எச்சரிக்கை என்பதே பிழைகளுக்கு எதிரானது, தவறுகளுக்கு எதிரானது. நான் ஒரு தவறுல இருந்து மீளணும் அப்படின்னா அந்த தவறு எனக்கு சுட்டி காட்டப்படணும், மீண்டும் நான் செய்யும் போது அதை எச்சரிக்கப்படணும், கண்டிச்சு அதுல இருந்து நான் அதுக்கு அந்த வேலையை குர்ஆன் செய்யும்னு சொல்கிறேன். இந்த வேலையை செஞ்சிருந்தா நான் என் தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற பல காரியங்கள் நடக்காமலே இருந்திருக்கும். தெரியாம செய்வேன் தான், அறியாமையில செய்யலாம், பலவீனத்துல செய்யலாம். ஆனால் குர்ஆன் அந்த வேலையை செஞ்சிருக்கணும். குர்ஆன் வழியாக யார் வழிகாட்ட வர்றாங்களோ அவங்க அந்த வேலையை செஞ்சிருக்கணும். அது செய்யப்படாததுனால பல தீமைகள் ரொம்ப சர்வசாதாரணமா சமூகத்துக்குள்ள புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது.